Hello guys, welcome back to our channel Dr. Venki's Marriage Solutions. நேற்றுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, வாட் இஸ் மேரேஜ், மேரேஜோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கான பதில் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மேரேஜோட ப்ரீஃப் ஹிஸ்ட்ரியை பார்த்துருவோம். மேரேஜ் ரெக்கார்டட் ஹிஸ்ட்ரியில் எப்போ ஆரம்பிச்சதுன்னா சுமார் 4350 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. மெசபடோமியன் ஏரால ஆரம்பிச்சது. அங்கிருந்து ரோமுக்கு போச்சு, இட்டாலி, கிரீக்கு, எஜிப்து, சைனீஸ், இந்தியன் அப்படின்ட்டு கிராஜுவலாக மற்ற எல்லா பகுதிகளுக்கும் உலகத்தில் பரவிச்சு. ஸோ இது பேசிக்கலி மேரேஜ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்டாக தான் மேரேஜ் ஸ்டார்ட் ஆச்சு. எதுக்குன்னா அலையன்ஸ், ஒரு ராஜாவுக்கும் இன்னொரு ராஜாவுக்கும் மத்தியில் அலையன்ஸு, லீகல் ஹேர், வாரிசு உரிமைக்காக, இந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்டாக தான் மேரேஜ் ஆரம்பிச்சுது. பின் நாட்களில் லவ் பேஸ்டு மேரேஜஸ்லாம் எப்போன்னா 1900 ஆண்டுகளில் ஒரு 100-120 வருடங்களுக்கு முன்னாடி தான் லவ் பேஸ்டு மேரேஜ் எல்லாம் சொசைட்டியில் பரவலாக வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி 1-2 லவ் பேஸ்ட் மேரேஜ் இருந்தது. பட் ஆஃப்டர் 1900 தான் இது ஆரம்பிச்சது. மெசபடோமியன் ஏராலேருந்து அப்படியே பரவுனதுக்கப்புறம் சர்ச்சு, கோயில், இவங்கெல்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அந்த மேரேஜை ஃபார்மலைஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸை தே டுக் ஓவர் தி ஃபார்மலைசேஷன் ஜாப். ஓகே, இப்போ வாட் இஸ் மேரேஜ், அதுக்கான டெஃபினிஷன் என்னன்னா, இன்னைக்குமே மேரேஜ் ஒரு கான்ட்ராக்ட் தான். It is a contract between two parties, between a male and female soul. இன்னைக்கு LGBT அதெல்லாம் ஓடிட்டு இருக்கு, மேல் அண்ட் மேல், ஃபீமேல் அண்ட் ஃபீமேல்லாம் ஓடிட்டு இருக்கு. அது நம்ம டிஸ்கஷனோட உள்ள வராது. வி ஆர் டீலிங் வித் மேல் ஃபீமேல் மேரேஜஸ், சரியா? ஸோ இந்த கான்ட்ராக்ட்ல நமக்கு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், கண்டிஷன்ஸ், ரூல்ஸ், இது எல்லாமே இதை நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள நம்மளே டிஃபைன் பண்ணிட்டோம்னா நமக்கு மேரேஜ்ன்ற கான்ட்ராக்டை ஃபுல்ஃபில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்றது நீங்கள் உங்கள் கணவன் மனைவிக்கு மத்தியில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இங்கே மேல் ஃபீமேல் அப்படின்ற வேறுபாடே கிடையாது. 2 பேர், 2 உயிர்கள் ஒன்றா சேர்ந்து இணைஞ்சிருக்கோம். அந்த கான்ட்ராக்டை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணால், அந்த நம்மளே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு, வகுத்துக்கிட்டு ஃபுல்ஃபில் பண்ணால் அவர் மேரேஜ் வில் பி ஸ்மூத். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், மேல் குக் பண்ணலாம், மேல் குக் பண்ணலாம், வீட்டை பெருக்கலாம், துவைக்கலாம், வீட்டு வேலைகள் அனைத்தையும் பார்த்துக்கலாம். ஃபீமேல் வேலைக்கு போகலாம், தப்பே இல்லை. இது ஒவ்வொரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயும் வேறுபடும். போத் ஆஃப் தம் கேன் டூ ஆல் தி ஒர்க்ஸ். ஒரு சில விஷயங்கள் பிசிக்கல் கேப்பபிலிட்டி, மேல் தேர் ஸ்ட்ராங்கர் தென் ஃபீமேல். சில விஷயங்கள் அவங்க தான் பண்ண முடியும், ஃபீமேலால் பண்ண முடியாது. அப்படின்னா அந்த பிசிக்கல் கேப்பபிலிட்டி உள்ளவங்கிட்ட விட்டுறது நல்லது. ஃபீமேல்ஸ் தே ஆர் மென்டலி ஸ்ட்ராங், தட் கோஸ் வித்வுட் சேயிங். ஆண்களோட பெண்கள் மன உறுதி அதிகமாக உள்ளவங்க. ஐ ஹவ் சீன் திஸ் பர்சனலி. நான் நிறைய பெண்கள்கிட்ட பார்த்துருக்கேன், இப்போ பார்த்துட்டு இருக்கேன். மை மாம் இஸ் மை ரோல் மாடல், சச் அ மென்டலி ஸ்ட்ராங் லேடி. அவங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். உளவியல், அறிவுசார் விஷயங்கள்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். மென்டலி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் ஹவு டு ஹேண்டில் இட் வித் கிரேஸ் அப்படின்றதெல்லாம் அவங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் திருமணம் ஆனதுக்கப்புறம் யூ சிட் டவுன், ஒர்க் அவுட் ஃபேமிலியில் என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைனான்ஸில் ஒய்ஃபுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி அதிகமாக இருக்குது, அவங்க பெட்டராக மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஈவன் தோ ஹஸ்பண்ட் தான் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்க கிட்ட விடுறது தப்பே இல்லை. ஏன்னா அவங்க பெட்டர், ஹஸ்பண்டை காட்டிலும் அவங்க ஒய்ஃப் பெட்டரா இருக்காங்க அப்படின்ற சுச்சுவேஷன்ல
யூ கேன் டிஃபைன் தட் ரோல் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டு அவர் ஒய்ஃப். அந்த மாதிரி பண்ணலாம், தப்பே இல்லை. ஸோ எல்லா வேலைகளையும், ரெண்டு வேலைகளையும் ஆண் பெண் ரெண்டு பேருமே எல்லா வேலைகளையும் செய்யலாம். பட் நீங்க டிஃபைன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு பண்ணிட்டு ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் பண்ண முடியாமல் போகும், ஃபிசிக்கல் இன்கேப்பபிலிட்டி, சம் அதர் ரீசன். ஒரு ஆணோட வேலையை பெண் நீங்க டிஃபைன் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, இதை வந்து எங்க வீட்டுக்காரர் பார்த்துக்கிறாரு அப்படின்ற இதை அவரோட பண்ண முடியலன்னா மனைவி பண்ணலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி மனைவி பண்ண முடியலன்னா வீட்டுக்காரர் சப்போர்ட் பண்ணலாம், அது வந்து தட்ஸ் ஓகே. பட் தென் ஜென்ரலி நம்மளோட ரோல்ஸை டிஃபைன் பண்ணிட்டு அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா தென் மனக்கசப்பு, இந்த மாதிரி பெரும்பாலான டிஸ்அக்ரிமெண்ட்ஸு இதெல்லாம் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் மிக மிக கம்மி. இப்போ ஒரு கார்பரேட் கான்ட்ராக்ட் நம்ம சைன் பண்றோம், ஒரு கம்பெனி கிட்ட சைன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம், அவங்க சைன் பண்றதுக்கு முன்னாடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சைன் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா, சைன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்ஃபில் பண்ணல, நம்மளோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆப்ளிகேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணலன்னா என்ன ஆகும்? நம்ம மேல லீகல் ஆக்ஷன் பாயுமா? அந்த கம்பெனி வந்து லீகல் ஆக்ஷன் எடுக்கும் இல்லையா? இங்க மேரேஜ்ல என்ன நடக்கும்? லீகல் ஆக்ஷன் அவ்வளவு சீக்கிரமா வராது. பட் நம்ம சரியா ஃபுல்ஃபில் பண்ணலன்னா ஆப்வியஸ்லி லீகல் ஆக்ஷன், டிவோர்ஸ் நோட்டீஸ் வரலாம் இல்லையா? ஸோ நீங்க உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உட்கார்ந்து நீங்க உங்க ஃபேமிலிக்குள்ள நீங்க என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க போறீங்க அப்படின்ட்டு கிளியரா டிஃபைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்ஃபில் பண்ணுங்க. முடியாத பட்சத்துல உங்க ஸ்பவுஸோட ஹெல்ப் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இப்படி பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி உங்க மேரேஜ் வந்து பயங்கர இனிமையா இருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் மேரேஜ் இஸ். இட் இஸ் அ கான்ட்ராக்ட். ஈவன் டுடே இட் இஸ் அ கான்ட்ராக்ட் and we have to fulfill our roles and responsibilities as much as possible, right? Okay, hope you like this video. இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அமுக்குங்க. ஓகே, ஸோ see you in next video. Next video வந்து it is about conflict resolution. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மத்தியில் ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஸ்மூத்தா அப்படின்றதுக்கான வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ we have planned. So see you soon in the next video. Until then, keep yourself safe. Bye.